ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் 18வது அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம் 32வது ஸ்லோகம். அதர்மம் தர்மம் இதியா மன்ஹதே தமசா சர்வார்த்தான் விபரீதம்ச்ச புத்திசா பார்த்த தாமசி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். தமகுணத்தின் புத்தி எவ்வாறு அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி பார்த்தனை தமகுணத்தில் இருப்பதாகும். தமகுணத்தில் புத்தி எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அதற்கு எதிர் வழியில் எப்போதும் செயல்படுகின்றது. அது உண்மையான தர்மத்தை புறக்கணித்து தர்மம் இல்லாதவற்றை ஏற்கின்றது. அறியாமையில் உள்ள மனிதர்கள் மகாத்மாவை சாதாரண மனிதனாகவும் சாதாரண மனிதனை மகாத்மாவாகவும் புரிந்து கொள்கின்றனர். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவர்கள் எண்ணுகின்றனர். எல்லா செயல்களிலும் அவர்கள் தவறான பாதையை ஏற்கின்றனர். எனவே அவர்களது புத்தி தமோகுணத்தில் இருப்பதாகும். நமோ விஷ்ணுபாதாய कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेषण्यवादि पाश्चात्य देशताय. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. अधर्मम धर्मम इतिहा मन्यते तमसावृता सर्वार्थान विपरीतंश्च बुद्धिसा पार्थ तामसी. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி பார்த்தனை தமோகுணத்தில் இருப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை இறுதி அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம். கிருஷ்ணர் பல விஷயங்கள் ஏற்கனவே முந்தைய அத்தியாயங்களில் பேசின விஷயங்களாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த முக்குணங்களை பற்றி எல்லாம் ஏற்கனவே 14வது 17வது அத்தியாயங்களில் பேசப்பட்டுள்ளது. திரும்பவும் இங்கே பகவான் பேசுகிறார். காரணம், இந்த அத்தியாயம் இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட 17 அத்தியாயங்களுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே பிரபாதர் சொல்கிறார். ஸோ அதனால் சில கருத்துக்கள் ஏற்கனவே கேட்டது போலவே தோணலாம். இன்னைக்கு ஸ்லோகத்தில் குறிப்பாக புத்தியை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே நீங்கள்
சத்துவகுண புத்தி, ரஜோகுண புத்தியை பற்றி கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு தமோ குணத்தில் இருக்கக்கூடிய புத்தியை பற்றி பேசுகிறார். சத்துவகுண புத்தின்னா ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது கூறுவதை கேட்பாயாகனும் 29 ஸ்லோகத்தை சொல்லிட்டு, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்துவகுணத்தில் இருப்பதாகும். அதே மாதிரி தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜகுணத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு தமோகுண புத்தி. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி. ஸோ தமகுண புத்தி கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இது தவிர்க்கணும். தமகுணம் ரொம்ப மோசமான ஒரு குணம். தமகுணத்திலிருந்து எந்த ஒரு விஷயமுமே நல்லதில்லை. டெஃபினட்டாக இந்த தமகுண புத்தியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணாது. சில பிரபுபார் இங்கே சொல்கிற மாதிரி இங்கே உண்மையான தர்மத்தை புறக்கணித்து தர்மம் இல்லாதவற்றை ஏற்கின்றது. ஸோ ஜீவாத்மாவான நம்ம எல்லாருக்கும் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜீவாத்மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. ஒரு குணம், பிரிக்க முடியாத ஒரு குணம், இயல்பான ஒரு குணம், அதுதான் தர்மம்னு சொல்கிறது. இப்போது மிளகாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிளகாய்னா அது காரமாக இருக்கணும், அப்போ தான் அது மிளகாய். மிளகாயோட தர்மம் காரமாக இருப்பது. சர்க்கரையோட தர்மம் இனிப்பாக இருக்கிறது. இனிப்பில்லாத சர்க்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் சர்க்கரை இல்லை. சர்க்கரை அப்படின்னாலே அது இனிப்பாக இருக்கக்கூடியது, அதோட தர்மம் அது. தண்ணீர்னா திரவமாக இருக்கணும், குடிக்கிற மாதிரி இருக்கணும். அது பனியாக ஆயிடுச்சு, பனி கட்டியாக ஆயிடுச்சுன்னா அது பனி கட்டி, அது தண்ணி இல்லை. அது மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு தர்மம் இருக்குது, இயல்பான குணம், பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். அதுபோல் ஜீவாத்மாவோட தர்மம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஜீவாத்மாவோட தர்மம் ஜீவரே சௌரபஹாய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மாவோட தர்மம் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். ஸோ அந்த சேவகம் பண்ணுறது அப்படின்ற அந்த குணம் ஜீவாத்மாக்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான குணம், அது பிரிக்க முடியாத ஒரு குணம். எல்லாருமே ஏதோ ஒரு விதமான சேவையில் ஈடுபடுறதை நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி கூட தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு கையெடுத்து கும்பிடுவார் மக்கள்கிட்ட வந்து, தயவுசெய்து எனக்கு ஓட்டு போடுங்க. இப்போ எல்லோரும் வராங்க இல்லை,
உங்களுக்கு 2000 கொடுக்குறேன், உங்களுக்கு நான் 4000 கொடுக்குறேன், உங்களுக்கு ஒருத்தர் அது கொடுக்குறேன்னா இவர் இது கொடுக்குறேங்கிறார். மாற்றி மாற்றி எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன்றாங்க. அப்போ என்ன அது? மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. மக்களுக்கு தொண்டு பண்ணுறது ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவனுடைய சுபாவம். ஒரு வாடிக்கையாளர் வரும்போது கடையோட உரிமையாளர் ரொம்ப சிரிச்ச முகத்தோட வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். வந்த உடனே ஒரு இருக்கை கொடுத்து, குடிக்க தண்ணி கொடுத்து நல்லா உபசரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாடிக்கையாளர் என்றவர் அந்த உரிமையாளர்கிட்டருந்து சேவை பெறக்கூடியவர். அவருக்காக வாடிக்கையாளருடைய சந்தோஷந்தாங்க எங்களோட சந்தோஷம். அவங்களுக்கு விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அந்த சுபாவம் இங்கே இருக்குது. சேவை பண்ணுறதுன்ற அந்த சுபாவம் இருக்குது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சேவை பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சேவையே பண்ணலை அப்படின்னு யாருமே சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி யாருமே இல்லை. இவர் சேவை பண்ணாதவர்னு நீங்கள் யாரையாவது காட்ட முடியுமான்னு அப்படி யாருமே இல்லை. அப்படி யாரும் இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டியாவது கொண்டு வந்து வச்சுட்டு அந்த நாய்க்குட்டிக்கு சேவை பண்ணுறாங்க. நேரத்துக்கு நேரம் அதுக்கு சோறு போட்டுட்டு அதை பராமரிச்சுட்டு அதுக்கு சேவை பண்ணிவிட்டு இல்லையா? யாராவது அப்படி இருக்காங்களா? நான் சேவை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு? இல்லை, யாருமே இல்லை. குறைஞ்சபட்சம் தன்னுடைய புலன்களுக்கு சேவை பண்ணுறவங்களா இருக்காங்க. புலன்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுத்து அதை திருப்திப்படுத்துகிற ஒரு நிலையில் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க. அப்போது எல்லாருமே சேவை பண்ணக்கூடிய அந்த சுபாவத்தோடு இருக்கிறோம். ஆனால் யாருக்கு அந்த சேவை பண்ணணுன்றது நமக்கு தெரியல. யாருக்கு சேவை பண்ணணும்? சேவை எல்லாரும் ஒருத்தருக்கு தான் பண்ணணும். இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கடை உரிமையாளர் வாடிக்கையாளருக்கு பண்ணுறாரு, அரசியல்வாதி மக்களுக்கு பண்ணுறாரு, அம்மா குழந்தைக்கு பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கும் இப்படி மாற்றி மாற்றி சேவை பண்ணுறதை பற்றி சாஸ்திரம் நமக்கு சொல்லலை. ஜீவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னா ஒன்று தான் சொல்லியிருக்கு. எல்லா ஜீவாத்மாவையும் தான் குறிப்பிடுது. இல்லைங்க, அவர் இஸ்கானில் இருக்கிறார், தீட்சா வாங்கியிருக்கிறார், அதனால் அவர் கடவுளுக்கு சேவை பண்ணுறார். அப்போ மற்றவங்களாம் இல்லை, எல்லாருக்குமே தான், எல்லா ஜீவாத்மாவுக்குமே இருக்கிற ஸ்வரூபம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய நித்திய சேவகன்றது தான். ஆனால் இப்போ அதை நம்ம மறந்துட்டதுனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் உண்டாகிறது. அது தெரியாததுனால, அந்த அறியாமையில் இருக்கிறதுனால, நம்முடைய ஸ்வரூபம் என்னன்றது நமக்கு தெரியாததால் நம்ம ஆளுக்கு ஒரு எஜமானரை உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்ம சேவகம் பண்ணுறதுக்கு. யார் சேவகம் பண்ணுவாங்க? சேவகன் சேவகம் பண்ணுவான். அப்போ அந்த சேவையை பெறக்கூடியவர் எஜமானர். அதானே இயற்கை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளா ஒரு புது எஜமானரை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே ஒரு எஜமானர் தான் இருக்கிறார்.
ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. ரிஷிகேன ரிஷிகேஷ. ரிஷிகேஷ அப்படின்னா ரிஷிக அப்படின்னா புலன்கள், ஈஷா அப்படின்னா கட்டுப்படுத்துபவர்னு அர்த்தம். புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் ரிஷிகேஷா. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. உத்தமமான உயர்ந்த பக்தி எது அப்படின்னா அந்த புலன்களின் எஜமானரான ரிஷிகேஷருக்கு சேவகம் பண்ணுறது. எல்லா புலன்களுக்கும் அவர் தான் எஜமானர். எல்லா புலன்களாலும் அனுபவிக்கப்படுபவர் அவர் தான், அனுபவிப்பவர் அவர் தான். பக்தாராம் ஐக்கியதபசாம். நம்ம என்ன செயல்கள் செய்தாலும் அந்த செயல்கள் மூலமாக அனுபவிப்பவர் கிருஷ்ணர். பக்தாராம் ஐக்கியதபசாம்ன்றதுக்கு அர்த்தம் அதுதான். நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தோட பலனை, அதனுடைய விளைவை அனுபவிப்பது கிருஷ்ணர். அப்போது ஏன்னா அவர் தான் எல்லா புலன்களுக்கும் எஜமானர். எல்லா புலன்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம என்ன சொல்லலாம், இது என்னோட கைங்க, இது என்னோட தலைங்க, என்னோட மூக்குங்க, என்னோட காதுங்க. ஆனால் இது முழுதாக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னா இல்லை. பல முறை நமக்கு அனுபவம் இருந்திருக்கும். நம்ம வயிறு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறபடி கேட்காது. சில சமயத்தில் அப்படி ஒரு உருட்டும். என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. உடனே ஓடணும். ஓடி கழிவறை ஓகே ஓடும். அந்த சமயத்தில் இல்லைங்க, இது ஏன் வயிறு, நான் சொல்லிட்டபடி கேட்கும். கேட்குமா? நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்க முடியாது. பல முறை நமக்கு அனுபவம் இருக்கலாம். காலையிலே தூங்கி எழுந்திரிச்சிக்கும் போது, ராத்திரி படுக்கும்போது நல்லா தான் படுத்திருப்பார். காலையில் எழுந்திரிச்ச போது இப்படியே வருவார், ரோபோட் மாதிரி. என்னன்னு கேட்டால் கழுத்து பிடிச்சிச்சுங்க. கழுத்தை பிடிச்சி தானே, அப்போ திருப்புங்க. எப்படி? உங்கள் கழுத்தை தானே, ஏன் திருப்ப முடியல? ஏன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படின்னா ரிஷிகேஷர் பகவான் அவர் கட்டுப்படுத்துகிறார். அப்போது இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடியவர் யார்? அவர் தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சேவகத்துக்கெல்லாம் அனுபவிப்பாளர் யார்? கிருஷ்ணர் தான். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு வேறு நபர்களுக்கு அல்லது வேறு வேறு ஜீவன்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம். இந்த சேவகம் மாறும்போது என்ன ஆகுறது? நம்முடைய ஸ்வரூபத்தை நம்ம இழந்துடுறோம். சர்க்கரை இனிப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? யாராவது அதை வாங்குவாங்களா? அதே மாதிரி காரம் இல்லாத மிளகாய் இருந்துச்சுன்னா அதை யாராவது வாங்குவாங்களா? அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? மிளகாய் இருக்கிறதே காரத்துக்காக தான். அது காரம் இல்லாமல் மிளகாய் என்னதுக்கு? அதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்முடைய தர்மத்தை நம்ம இழந்துடுறோம். தர்மத்தை நம்ம இழக்க முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அது இயல்பான குணம், அது பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? திசை திருப்பி விட்டுருக்கோம். அது வேறு விதமாக
பகவானுக்கு சேவை பண்ணுறதுன்றதுலேருந்து மாறி இப்போது தன்னுடைய பெற்றோருக்கு சேவை பண்ணுறோம், தன்னுடைய தலைவனுக்கு சேவை பண்ணுறோம், பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி யாரும் இல்லைன்னா நாய்க்குட்டிக்கு சேவை பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சேவை பண்ணுற அந்த தன்மையை திசை மாற்றி வச்சுருக்கோம், திசை திருப்பிட்டோம். இப்போ இதன் விளைவாக என்ன ஆகிறது, இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பந்தப்படுறோம். அந்த பந்தம் நம்மை எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறோம், என்ன மாதிரியான உணவு உட்கொள்கிறோம், என்ன மாதிரியான இருப்பிடத்தில் நம்ம வசிக்கிறோம், என்ன மாதிரியான நபர்களோடு நம்ம பழகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம காதால் கேட்குறோம், என்ன படிக்கிறோம், இது எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் சத்தகுணத்தில் இருக்கீங்களா, ரஜகுணத்தில் இருக்கீங்களா, தமகுணத்தில் இருக்கீங்களான்றது தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் சத்துவகுணத்தில் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை முறை சத்துவகுணமாக இருக்குது அப்படின்னும் போது அது உங்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நெருக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வருது. ஆன்மீகம்னா என்ன, பக்தின்னா என்ன, பகவான் யார், இதை பற்றியெல்லாம் பக்தர்கள்ட்ட இருந்து காது கொடுத்து கேட்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஏதோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே கொஞ்சம் ரஜோ குணத்தில் இருக்கும், தம குணத்தில் இருக்கும் அப்படின்னா, தாழ்ந்த குணங்களில் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆன்மீகம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது நமக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது, அது புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே கிருஷ்ணர் நமக்கு இந்த சத்தகுண ரஜகுண தமகுணம் இதை பற்றி விவரிக்கிறார். எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இந்த பௌத்திக தளத்தில் தமகுணத்தில் இருந்தும் ரஜகுணத்தில் இருந்தும் நம்மளை உயர்த்தி சத்துவகுண நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். சத்துவகுணம் அப்படின்னா விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த மனித வாழ்க்கையே கட்டுப்பாடுகள் நிறைந்தது தான். அப்போ தான் அது மனித வாழ்க்கை. கட்டுப்பாடுகள் இல்லாமல் விட்டுட்டா அது மிருக வாழ்க்கை ஆகிடும். மிருகங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. ரோட்டில் வந்துட்டுருக்கோம், ரெட் லைட் எரியுது. யாருக்கு அந்த ரெட் லைட்டு? ரோட்டில் போகிற நாய்க்கா? இல்லை, மனிதர்களுக்கானது. இப்போ நாய் ரெட் சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லி யாராவது பிடிச்சி அதுக்கு ஃபைன் போடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அது தெரியாது, விதிமுறைகள் அதுக்கானது கிடையாது. ஆனால் சாஸ்திரம் இது தர்மம், இது அதர்மம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு அப்படின்ற அந்த வழிகாட்டுதலை சாஸ்திரங்கள் கொடுக்கிறது. அந்த சாஸ்திரம் யாருக்காக அப்படின்னா மனிதர்களுக்கானது. மனித சரீரத்தில் இருக்கிற நம்ம இந்த சாஸ்திர விதிமுறைகளை கடைபிடித்தோம் அப்படின்னா அப்போது நம்ம மேம்பட முடியும். தவம் புரிவதற்கானது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறார் ரிஷபதேவர். தப்போ திவ்யம் புத்திரகாயன சத்வம் பிரம்மசௌக்கியம் தனாந்தம். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? யார் விரும்பலை சொல்லுங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பலைங்க, எனக்கு சந்தோஷம்னா பிடிக்காது. சந்தோஷம்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க, எனக்கு அது சந்தோஷமே வேண்டாம். யாராவது இருக்கீங்களா அப்படி? யாருமே இல்லை. எல்லாருக்குமே சந்தோஷம் பிடிக்குது, மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தவறான ஒரு விஷயம் கிடையாது. அது தப்புன்னு சாஸ்திரம் சொல்லலை. ஏன்னா ஜீவாத்மாவான நம்முடைய ஸ்வரூபம் ஆனந்தமயோபியாச, ஆனந்தமயமாக இருக்கிறது. ஆனந்தத்தால் ஆனது தான் ஜீவாத்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது.
இப்போ ஆனந்தமே உருவகமாக இருக்கக்கூடிய ஆனந்தமே உருவான ஜீவாத்மா ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை விரும்புகிறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் அதை எப்படி விரும்பணும், எப்படி அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கான தொண்டில் ஈடுபடும்போது, பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் போது. அதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறு. இங்கே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேறு யாருக்கோ சேவை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லாமல் போகுது. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மூலமாக கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சு அந்த கிருஷ்ணருடைய திருப்தி மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அதுதான் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு, நம்ம திருப்தி அடைகிறதுக்கு வழி. ஆனால் கிருஷ்ணர் மூலமாக இல்லாமல் நம்ம வேறொருத்தர் மூலமாக அப்படின்னா அது வழிமுறை கிடையாது. நம்ம பாதை மாறி போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது இந்த பௌத்திக உலகத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வியாதி. ஸோ இந்த கிருஷ்ணரை மறக்காமல் நினைவுபடுத்திக்கணும். அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்பது அந்த நோக்கத்தோடு தான் இருக்குது. மக்களுக்கு எப்போதும் கிருஷ்ண நினைவிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கானது தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். எப்போதும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாம உச்சாரணத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க பக்தர்கள். ஹரி கதா கேட்டுகிட்டே இருக்காங்க. பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணுறாங்க, பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க, பகவானுடைய பெருமைகளை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறது, வரக்கூடியவர்களை எப்போதும் கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருக்க வைக்கிறது. ஸோ ஒரு ஜீவாத்மா எப்போதுமே கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும். மன்மனா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், மன்மனா அப்படின்னா எப்போதும் என்னுடைய நினைவிலே இரு, உன்னுடைய மனசில் என்னையே நினச்சிட்டு அப்படிங்கிறார். மத் பக்தோ, என்னுடைய பக்தனாகுங்கிறார். கிருஷ்ணரையே நினச்சிட்டே இருக்காமல் எப்படி ஒருத்தர் பக்தராக முடியும்? பக்தர் அப்படின்னா எப்போதும் பகவானுடைய நினைவில் இருக்கிறவர் தான், அவர் தான் பக்தர். மத்யாஜி மாம் நமஸ்கரு, என்ன வழிபாடு பண்ணுங்க, எனக்கு நமஸ்காரங்களை பண்ணுங்க. ஸோ இது மூலமாக நம்ம எப்போதும் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருக்கலாம். கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரகலாதர் அதுதான் பண்ணினார். 5 வயது சிறுவனாக இருந்தால் கூட பிரகலாதர் எப்போதும் விஷ்ணு ஸ்மரணத்திலேயே இருந்தார், எப்போதும் பகவானை நினச்சிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு அந்த பக்தி பண்ணுறதுக்கான தைரியமும், அதுக்கான உற்சாகமும், அதுக்கான பலமும் எல்லாமே பகவான் கொடுக்குறார். 5 வயது சிறுவன்றது வெளி தோற்றம் தானே ஒழிய அவருக்கு எல்லா பலமும் இருந்தது, அவருக்கு எல்லா சக்தியும் இருந்தது, எல்லா உற்சாகமும் இருந்தது. ஏன்னா எல்லாமே பகவான் கொடுக்குறார். பகவான் உள்ளுக்குள்ளே இருந்து பரமாத்மாவா கவனிச்சுட்டே இருக்கிறார். ஓ, இவன் இவ்வளவு தீவிரமாக இருக்கானே, இவ்வளவு உண்மையாக இருக்கானே, இவனுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுறார், உள்ளுக்குள்ளே இருந்தே சைத்திய குருவாக நமக்கு உதவி பண்ணுறார், வழிகாட்டுறார். அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து நமக்கு குருவையும் அனுப்பி வச்சு குரு மூலமாக நமக்கு
வழிகாட்டவும் செய்கிறார். ஸோ அகம் புறம் ரெண்டு விதத்துலேயுமே பகவான் நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார், நமக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிறார். நம்முடைய தீவிரத்தை, நம்முடைய உண்மை தன்மையை நம்ம வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். அதை செய்தோம்னா பகவான் நமக்கு உதவி பண்ணுறார். பகவானோட உதவி இருக்கும்போது எதையும் ஒருத்தரால் சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு எல்லை கிடையாது. சில பிரபுபாதர் ஒரு தனிநபராக இந்த இயக்கத்தை தொடங்கிய போது இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இயக்கமாக வரணும்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனை ஆயிரம் சீடர்களோட இந்த இயக்கம் இவ்வளோ பெரிய வசதிகளோட இவ்வளோ பெரிய ஒரு இயக்கமாக வளரும் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கல. ஆனால் அது சாத்தியமாச்சு. ஏன்னா பகவான் முன்னாடி சாத்தியம் இல்லாதது என்ன இருக்குது? பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற, பகவானுடைய கருணையை பெற்ற ஒரு பக்தருக்கு சாத்தியம் இல்லாததுன்றது என்ன இருக்குது? என்னோட அறிவு திறமையினால், என்னுடைய பலத்தால், என்னுடைய திறமையினால், என்னுடைய புத்திசாலித்தனத்தினால அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பெருசாக இங்கே செஞ்சிட முடியாது. ஆனால் பகவானோட அப்படின்ற ஒரு விஷயம் அதில் சேரும்போது அதுக்கு எல்லையே கிடையாது. யார் வேணால் உண்மையான பக்தராக இருந்து தீவிரமாக முயற்சியில் ஈடுபடும்போது அவர்களால் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சாதனையை செய்து காட்ட முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த இயக்கம் நமக்கு கொடுக்கிறது. இல்லைங்க இவர் இவ்வளவுதான் வளரணும் அப்படின்லாம் ஒரு லிமிட்லாம் கிடையாது. பக்தி அப்படின்றது எப்படின்னா அளவில்லாத ஒரு விஷயம். இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரையறை கிடையாது, ஒரு லிமிட் கிடையாது. பக்தியில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்தவராக இருந்தால் கூட அங்கிருந்தும் இன்னும் உங்களை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கான வசதிகள், வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பக்தி எல்லை இல்லாத விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயம். பகவான் எல்லை இல்லாதவர். பகவானுடைய பக்தர்களுடனான இந்த உறவு பக்தியும் அதே மாதிரி எல்லை இல்லாமல் வளர்ந்துட்டே போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த பக்தி ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆனந்தமாக அதை செயல்படுத்தினார். போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் இந்த ஹரிநாமத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஆனந்த இந்த பெருங்கடலில் நீந்த வச்சார். ஸோ இது நம்ம கையில் இருக்குது. நம்ம எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ நேர்மையாக இருக்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு சிறிதளவு சுதந்திரம் நம்மகிட்ட இருக்குது. பகவான் அந்த சுதந்திரத்தில் தலையிடுறது கிடையாது. சர்வதர்மான் பரித்யஜம் மாமேகம் சரணம் ரஜான்னு பகவத்கீதையில் சொல்கிறார். ஆனால் உங்களை நிர்பந்திக்கிறது கிடையாது. நீ என்கிட்ட சரணடைன்னு சொல்கிறாரே ஒழிய சொல்லிவிட்டு சரணடைகிறதும் சரணடையாததும் உன்னோட விருப்பம்னு சொல்லி நம்பிட்டு விட்டுடுறார். எது நல்லது எது கெட்டது அதை சொல்கிறார். எது சரி எது தவறு, எது தெய்வீகம் எது அசுரத்தனம் எது எல்லாத்தையுமே பகவான் நமக்கு சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியில்
முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் கொடுத்துட்றாரு. ஏன்னா அந்த சிறிதளவு சுதந்திரம், அவர் ஸ்வராஜ், அவர் முழு சுதந்திரமானவர். அவருடைய அம்சமான நமக்கு ஒரு சிறிதளவு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை அவர் பறிக்க விரும்புறதில்லை. அப்போது நம்ம கையில் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம். கிருஷ்ணர் சொல்கிறபடி அவர்கிட்ட சரணடைய போகிறோமா, இல்லை மாயா சொல்கிறபடி மாயாகிட்ட சரணடைஞ்சிட்டு போகிறோமா? ஏன்னா இங்கே இந்த ரெண்டு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் சரணடைனோம், அப்படி சரணடையலை அப்படின்னா அடுத்தது மாயாக்கிட்ட சரணடைகிறது. மாயாக்கிட்ட சரணடைகிறது இங்கே கோடிக்கணக்கான ஜீவன்கள் ஏற்கனவே அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதில் நம்ம ஒன்றும் புதுசாக கற்றுக்கிட்டு புதுசாலாம் இங்கே ஒன்றும் சாதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இரண்யகசிபு பண்ணாததையா நம்ம பண்ணிட போகிறோம், ராவணன் பண்ணாததையா நம்ம பண்ணிட போகிறோம். எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய அசுரர்கள்லாம் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, இது ரொம்ப காலமாக நடக்கிற ஒரு விஷயம். இது வரைக்கும் இதில் வெற்றின்னு ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இங்கே இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் மாயா நமக்கு என்ன காட்டணும், நீ ஜெயிச்சிடலாம், நீ கண்டிப்பாக ஒன்றுனால ஜெயிக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்படு, கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஆனால் அந்த கொஞ்சம் பணம் வந்ததுன்னு வைங்க, நம்மால் ஓகே, நம்ம ஆசைப்பட்டோம் வந்துருச்சு, இனிமேல் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, போதும் அப்படியே நினைப்பான். இல்லை, பாருங்க, கொஞ்சம் ஆசைப்பட்டோம் வந்தது, இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வந்தது அப்படின்னா அப்புறம் செட்டில் ஆகிடலாம். எங்கே கண்டுபிடிச்சாங்களே தெரியல இந்த வார்த்தையை, செட்டில் ஆகிடுறது. யார் இது வரைக்கும் செட்டில் ஆகிருக்காங்க சொல்லுங்கள்? செட்டில் ஆகிறதுன்னா என்ன? ஸோ இந்த உலகத்தில் பௌத்திக விஷயங்களால் திருப்தி அடைகிறதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். சாஸ்திரங்கள் நமக்கு 1000 தடவை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்குது. பௌதிக புலன்களை கொண்டு நீ திருப்தின்ற ஒரு விஷயத்தை காணவே முடியாது அப்படின்னு சொல்லுது. புலன் இன்பத்துக்கான முயற்சியில் ஈடுபடுறதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பகவான் பகவத்கீதை நமக்கு அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்குறார். அதை செய்யாத, சாஸ்திர விதிகளை பின்பற்று, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாத, எதை பரிந்துரைச்சிருக்கோ அதை செய். சாஸ்திர விதிகளை பின்பற்றினா நீ வாழ்க்கையில் பக்குவத்தை அடையலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கடைசியில் பரம்கதியை அடைய முடியும், பரந்தாமத்தை அடைய முடியும், வாழ்க்கையோட குறிக்கோளை அடைய முடியும். சாஸ்திரவித்தியம் உத்ஸ்ய வர்த்ததே காமகாரத ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராமகதிம். 16வது அத்தியாயத்தில் பார்த்தோம். என்ன சொல்கிறார் பகவான்? மன போன போக்கில் நீ செயல்பட்டேன்னா, சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல், என்ன சாஸ்திரம் எல்லாம் யாருங்க அதெல்லாம் இன்றைக்கி, அதெல்லாம் கற்கால மனிதர்கள், அதெல்லாம் பழங்காலத்தில், இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும். நமக்கெல்லாம் இது எங்கே பொருந்தும்? இன்னைக்கு காலகட்டத்திலாம் இதெல்லாம் பொருந்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. சாஸ்திர விதிகளை பின்பற்றலை அப்படின்னா அப்போது நச சித்திம், உனக்கு வாழ்க்கையிலே பக்குவம்ன்றது இருக்காது, பக்குவத்தை அடையவே முடியாது.
அப்புறம் ந சுகம், சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது. ந பராமகதி, பரமபதத்தை அடையவே முடியாது. பகவானுடைய திருவடி அடையிறதுன்றது உனக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். அப்போ எதுக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மனித வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் ஒரு பிறப்புன்றதை காணாமல் இருக்கிறதுக்கு, பிறவா நிலையை அடையிறதுக்கு தான் நமக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதோட முக்கியத்துவம் அறிந்து அதை நம்ம கேட்டு அதை நம்ம பின்பற்றினோம்னா பலனடையலாம். இல்லைன்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சத்தரேஷாயனம், திரும்ப 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 இந்த ஜனனம் மரணம் அப்படின்ற அந்த சுழற்சி சுழட்டிகிட்டே இருக்கும். இந்த இதில் எல்லாம் போனீங்கன்னா கண்காட்சியிலெல்லாம் அந்த ராட்டனம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பெரிய ராட்டனம் வச்சுருப்பாங்க. கீழே இருக்கவன் அப்படியே மேலே போவான், மேலே போனதுக்கப்புறம் அப்படியே கீழே வருவான். கீழே இருக்கவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியிலிருந்து நம்மளால் விடுபடவே முடியும். மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு உடல் கிடச்சிட்டே இருக்கும். அது மனித உடலாக இருக்குன்றதுக்கெல்லாம் ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. நீ ஒரு நாயை போல் செயல்பட்டேன்னா நாயை தான் அடுத்த பிறவி. ஒரு பன்றியை போல் நான் கண்டதெல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு சாப்பிட்றதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, எதை வேணால் சாப்பிடுவேன் அப்படின்னா ஓகே, நீ ஒரு பன்றியாக இருந்துட்டு போ. நீ மலம் கூட சாப்பிட்லாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் மலத்தை சாப்பிட்றேன்னு. கட்டுப்பாடே கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்லாம். பறக்கணுமா, எத்தனையோ பறவை இனங்கள் இருக்குது, பறந்துக்கிட்டே இருக்கு. தனியிலே இருக்கணுமா, ஒரு மீனா ஒரு திமிங்கலமா, இவ்வளவு ஜீவராசிகள் நீர்வாழிகள் இருக்குது. இப்படி 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்குது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, உங்கள் விருப்பம் என்ன அப்படின்றது எல்லாம் ரெஜிஸ்டர்டு. ஏன்னா இங்கே எதுவும் கணக்கு மிஸ் ஆகவே ஆகாது. எக்ஸாக்டாக உங்களுக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, இதெல்லாம் இருக்கிறீங்க, கணக்கு போட்டு இதுக்கு இந்த மாதிரியான உடல் தான் பொருந்தும், நீ வச்சுக்கோ அப்படின்னு இயற்கை என்ன பண்ணுது, திணிக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உடல் வேணும்னு யாராவது நமக்கு சாய்ஸ் கொடுத்தாங்களா? என்கிட்ட யாரும் கேட்கல. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? என்ன மாதிரிங்க, உயரமாக இருக்கணுமா, குட்டையாக இருக்கணுமா, கருப்பாக இருக்கணுமா, வெள்ளையாக இருக்கணுமா, என்ன மாதிரி உடல் வேணும்னு யாராவது கேட்டாங்களா? கடைக்கு போனீங்கன்னா மொபைல் ஃபோன் என்ன மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்குறாங்கல்ல, சாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல. பாருங்கள், இந்த கம்பெனியில் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஃபோன்லாம் இருக்குது, சாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் என்ன வாங்க போங்க, வாஷிங் மிஷின் வாங்க, மிக்சி வாங்க, கிரைண்டர், ஒரு 3-4 கம்பெனியோட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கப்பட்டதா நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி? இல்லை. அப்போ என்ன பண்ணுது இந்த இயற்கை? நமக்கு நிர்பந்திக்கிறது, கட்டாயப்படுத்துறது. எப்போ நிர்பந்தம்னு ஒரு விஷயம் வருதோ அப்போ அது துன்பம் தான். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நமக்கு நிர்பந்திக்க போகிறாங்க யாராவது? நமக்கு எதெல்லாம் நிர்பந்திக்கப்படுதோ அப்படின்னா அது நமக்கு விருப்பத்தை பொருட்படுத்தலேன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கேட்கல, அதுதான் நிர்பந்தம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏற்றிட்டு தான் ஆகணும், கட்டாயப்படுத்தப்படுறோம்.
அப்போ அங்கே போய் எப்படி சந்தோஷம் இருக்கும்? அங்கே சந்தோஷத்துக்கு இடமே இல்லையே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதெல்லாம் நமக்கு புரியறதில்லை. இதெல்லாம் நம்ம கேட்கணும், பக்தர்கள்ட்டேருந்து கேட்கணும், பகவத்கீதையிலேருந்து கேட்கணும். சில பிரபுபாத மாதிரியான ஒரு தூய பக்தர்கிட்ட வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து இதெல்லாம் கேட்கணும். அப்போ தான் இது திருப்பி 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 நம்ம கேட்க 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 தான் ஒரு நாள் உள்ளே போய், ஓ ஆமாம், இல்லை நம்ம ஏன் இங்கே விரும்பாமலேயே பிறக்கிறோம், நம்ம ஏன் இங்கே விரும்பாமலேயே வியாதியை அடைகிறோம், நமக்கு ஏன் விரும்பாமலேயே வயோதிகம் வருது, நம்ம ஏன் விரும்பாமலேயே நம்ம மரணம் அடைகிறோம். இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு எதிராக ஏன் நடக்குது? அப்போ நம்ம விருப்பப்படி நடக்கணும்னா நம்ம எங்கே என்ன பண்ணணும் யோசிக்கணும். அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு. ஸோ யோசனை பண்ணுங்க, அதோடு சேர்த்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க, பகவத்கீதை படிங்க. ஒரு நாள் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.